இன்னைக்கு இந்த மாதிரி இயக்குனர்கள் உருவான மாதிரி இன்னும் பல பேர் உருவாக்கிட்டு தான் இருப்பாங்க. தயவு செஞ்சு நீங்கள் இந்த சங்கின்னு சொல்கிறது, அப்புறம் இந்த ஷூ நக்கி அப்படின்னு சொல்கிறது, நீங்கள் என்ன வேணால் சொல்லிட்டு போங்க. இப்போவும் சொல்கிறாங்க, ஜாதி மதத்தை வச்சு நீங்கள் ஏதோ நம்ம அப்படி பண்ணுறோம் இப்படி பண்ணோன்னு நினைக்கிறேன், அது உங்களுக்கு சோறு போடாது. புரியுதுங்களா? இப்போவும் சொல்கிறேன், ஜாதி மதம் அது உங்களோட உணர்வு இருக்கலாம், ஆனால் நீங்கள் இன்னொருத்தவங்க மேலே அந்த எதிர்ப்பை தெரிவிக்காதீங்க. சரிங்களா? அது தெரிவிக்காது. இன்னைக்கு கூட நான் திருமாவளவன் ஐயா அவர்கள்ட்ட நேற்று நான் ஃபோனில் பேசினேன். சார், நாளைக்கு என்னோட பூஜை இருக்குது, உங்களை கூப்பிடணும் தான் நினைக்கிறேன், ஆனால் நீங்கள் வந்தீங்கன்னாக்க நான் ஏதோ ஒரு ஜாதியை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லி ஒரு முத்திரை குத்திடுவாங்க அப்படின்ற ஒரு இது மூட நம்பிக்கை வர வேண்டாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் நான் இன்னைக்கு நிறைய பல பேரை நான் கூப்பிடவே இல்லை. அதுதான் காரணம். சரிங்களா? அதனால் தயவு செஞ்சு ஜாதி முத்திரையை என் மேலே குத்தாதீங்க. நான் நீங்கள் ஜாதினா நான் ஜாதி இல்லை, நீங்கள் ஜாதினா நான் ஜாதி இல்லை, நான் உங்கள் ஜாதி, நான் சினிமா ஜாதி. புரியுதுங்களா? ஜனநாயகன் ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தீங்க, இத்தனை கட்சி வேணும்னு சொல்லிட்டு எல்லா கட்சியும் சொன்னீங்க. டிவிகே சொல்ல, என்டிகே சொல்ல, ஏடிஎம்கே சொல்ல சொல்றாங்க, எல்லா கட்சியும் தாங்க. புரியுதுங்களா? விஜய் சார் கட்சி தானே சொல்றீங்க, அவர் கட்சி இங்க இருக்கு. வேற எந்த கட்சி? வேற எந்த கட்சி? திமுக கட்சி இங்க இருக்கு. வேற எந்த கட்சி? ரெட்டலை இங்க இருக்கு. வேற எந்த கட்சி? என் கட்சி இங்க இருக்கு. இங்க இருக்கு. இப்ப விஜய் சாரே நேரு ஸ்டேடியத்துல ஆடி லஞ்ச் பண்ண முடியலன்னு சரிங்களா, அவருக்கு நிறைய ப்ராப்ளம் கொடுத்தாங்க. இப்ப நீங்க ஓப்பனாவே சொல்றீங்க நான் நேரு ஸ்டேடியத்துல பண்ண போறீங்க, எந்த வித சாத்தியம் அது? இதோ பாருங்க, சொன்னீங்க ஹெலிகாப்டர்ல போயிட்டு நான் மாலை போடுறேன், நீங்க அது நடக்கல. சரிங்களா? இப்போ நேரு ஸ்டேடியம் சொல்றீங்க, அது நடக்குமா? கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா நடக்குமா இல்லையாமா சார்? தயாரிப்பாளர் சார், நேரு ஸ்டேடியத்தில் நடக்குமா நடக்காதா? இயக்குனர் அவர்கள் நடக்குமா நடக்காதா? ஏங்க, முடிந்தால் எல்லாமே முயற்சி செஞ்சால் எல்லாமே நடக்குங்க. புரியுதுங்களா? கண்டிப்பாக நடக்கும். இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த பிரஸ் மீடியா பீப்புள் மேல சத்தியமா சொல்றேன், கண்டிப்பாக நடக்குண்டா. கண்டிப்பாக சார். இல்லைங்க, நீங்க பாவம் பண்ணல, புண்ணியம் தான் பண்ணிருக்கீங்க. புண்ணியம் பண்ணதால் தான் இன்னைக்கு கூல் சுரேஷ் இந்த இடத்துல நிக்கிறேன். சரிங்களா? கண்டிப்பாக நேரு ஸ்டேடியத்தில் ஆடியோ ரிலீஸ் நடக்கும். புரியுதுங்களா?